ஆண்டனி. ஏய், என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? இவர் கோயில்ல பூசைக்கு போனா பங்கு சாமியார் மட்டும்தான் என் பேரை சொல்லி கூப்பிடுவார். புரிஞ்சுதா? ஆமா, என்ன விஷயம்? எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி தானே, செய்யலாம் செய்யலாம். ஆனா சில்லறை வெட்டணுமே. இந்த ஆமா, நான் என்ன உதவி செய்யணும் சொல்லு. ராமு அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்தணும். ராமுவியா? என்ன யோசிக்கிற? இல்ல, நான் அடுத்த குப்பத்துக்காரன். இதனால 2 குப்பத்துக்கும் பகை வந்துடக்கூடாது பாரு, அதான் யோசிக்கிறேன். அந்த ராமு என்ன இந்த குப்பத்திலே பிறந்து வளர்ந்தவனா? ஆனா அந்த ராஸ்கல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்க பாக்குறான். சரி, அதை விட 4 பேருக்கு தெரிஞ்சாதானே ஊர்வம்பு. காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சிடு. நீ போ, அவனை நான் பாத்துக்கிறேன். Come on, join with us. Yes, no. Come on, join with us. Yes. Have this? No, no. Nothing to worry. This is only Coca-Cola. Thank you.
தூக்கந்தான் ஊத்துங்க கொஞ்சம் ஊத்துங்க வாகையா என்ன ஏத்துங்க வீசுது குளிர் காத்துங்க வந்துதா என்ன காத்துங்க ஹை 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 நல்ல மதுவா காத்துங்க கொஞ்சம் மெதுவா ஊத்துங்க ஊத்துங்க கொஞ்சம் ஊத்துங்க வாகையா என்ன ஏத்துங்க வீசுது குளிர் காத்துங்க வந்துதா என்ன காத்துங்க கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க என்னடா சுசீலாவை கல்யாணம் பண்ணணுங்கிற ஐடியாவை விட்டுட்டு மரியாதையா இந்த ஊரை விட்டு ஓடிடு. போகல என்னடா பண்ணுவ? சுசிலா, ராமு எங்க? ராத்திரில இருந்து ஆளை காணோம். இப்பவும் கண்ணுல படல. என்னமா அது? நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. ராமு எங்க? எனக்கு என்ன தெரியும்? அந்த ஆளு எங்க போறாரு எங்க வராரு பாக்குறதுதான் என்னோட வேலையா? வா. ராமு, என்ன இது புது பழக்கம்? ரவுடி பைய மாதிரி முன்னாடி முண்டாசு கட்டிட்டு வர. முண்டாச வர்றா. பெருசு சொல்லுதுல்ல அவரா? என்ன தலையில கட்டு? அது வந்து இது புரியல. கட்டு எதுக்கு போடுவாங்க? காயம், பெருங்காயம். ஏய் சுமாரு, என்ன நீ என்ன மிரட்டுற? அத்திரி பச்சா கொழுக்கட்டை. பெருசு, நான் சொல்றேன் காயம் எப்படி வந்துச்சுன்னு. 4-5 தடியருங்க ராத்திரி அடிச்சு போட்டாங்க. அதான் அந்த தடியருக்கு யாருன்னு கேட்கலையே. என்னது தாக்கிட்டு போயிட்டானுங்களா? யார் அந்த எதிரிங்க? எனக்கு எதிரி யாருக்காங்க? ஆளு வச்சடிக்க கட்டுமரத்தில் வந்த 4-5 பேரு நான் அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. அவங்க யாருன்னு கவனிச்சேன். யார பண்ணுங்க? பகல்லையே மனுஷங்களை அடையாளம் புரிஞ்சுக்க முடியல, இருட்டில் எப்படி புரியும்? ஜாக்கிரதையா இருந்துக்கிறாமோ. கட்டுமரம் காணா போனா கூட பரவாயில்ல, உனக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாது. இன்னைக்கு நீ கடலுக்கு போக வேண்டாம், போய் ஓய்வு எடுத்துக்க போ. பெருசு சொல்லிடுச்சுல, போய் நல்லா ஓய்வு எடுத்துக்க போ போ. உன்னை காட்டி கொடுத்துருவேன்னு பயந்துட்டியா?
அந்த மாதிரி புத்தி எனக்கு கிடையாது. அதனால நீ நல்லவன்னு நான் நம்பிடுவேனா? அதுக்கு இந்த சுசீலா ஒண்ணும் உன்ன மாதிரி படிக்காத முட்டாள் இல்ல. பிடிக்கலன்னு ஆள் வச்சிருக்க புத்திசாலித்தனம் எனக்கு வேண்டாம். எனக்கு தான் உன்னை பிடிக்கவே இல்லையே. எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? ஏன் போகல? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொத்து கிடைக்கும். அதுக்காக அடிச்சாலும் துரத்தினாலும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர. இந்த நாய் சுத்தி சுத்தி வர்றது உனக்காக இல்ல, உங்க அப்பாக்காக. அதுவும் ஆஸ்திக்காக இல்ல, அன்புக்காக. தெரிஞ்சிக்க. அப்பா என்னங்க நைனா பரோட்டாவுக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பண்ணிடுறீங்க? பழம் எங்கடா? பழம் கீழே இருக்கு. தேங்க்ஸ்டா. அப்பா கல்யாணம் முடிச்சு வைடா, கல்யாணத்தை முடிச்சு வைடா. என்னங்க நைனா இந்த நேரத்துல தொல்லை பண்றீங்க? உங்களை பெத்ததுக்கு என்ன செருப்பால அடிச்சுக்கணும். இந்தாடா. ரொம்ப நன்றி நைனா. நைனா இது நியாயம்தானா? ராத்திரியில தூக்கத்துல நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதானே மூக்கு முட்டை சாராயத்தை வாங்கி கொடுத்தேன். குடிச்சு புட்டு இப்படி குழப்பம் பண்றீங்களே, இது நியாயம்தானா நைனா? படுங்க நைனா. இதுக்குதான் அப்பனே இல்லாம பிறக்கணுங்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல. என்ன நைனா பழத்தை பழனி பஞ்சாமிரதம் ஆக்கிட்டீங்க? படுங்க நைனா படுங்க, இல்லைன்னா சங்கிலே மிதிப்பு இந்த சங்கு புள்ள. கண்ட புள்ள காலை உடிச்சிருவேன். நைனா நைனா என்ன நைனா போரிங் பைப்பை வாயில வச்சு குடிக்கிற சத்தம் கேக்குது? பிடிக்குது. கூட்ட பால் வச்சுட்டீங்களா? தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊருதான். எந்த தெரு? முட்டு தெரு. வீட்டு நம்பரு? பழைய நம்பர் 8. புது நம்பரு? அதுவும் 8 தான். அடடே ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. தம்பி பேரு? கண்டப்பிள்ளை. என் பையன் நைனா பேரு அதேதான். அப்படியா? உங்க அப்பா பேரு? சங்கு பிள்ளை. என் பேரு அதேதான். ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. ஆமா. அம்மா இப்ப நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? கையில கொளுத்துது, அப்படியே ஐஸ் போட்டு சர்பத்து குடிக்கலான்னு போறேன். நான் கூட சர்பத்து போட்டு ஐஸ் குடிக்கலான்னு போறேன். என்ன நைனா நம்ம வீட்டுல வந்து யாரோ நாமம் போட்டிருக்காங்க? தெரியலடா. நைனா என்னடா? ஒழுங்கா படுங்க நைனா. ராத்திரியில எந்திரிச்சு நடக்காதீங்க நைனா. கைய கட்டிமுமா புடிச்சுக்குங்க நைனா. புடிச்சுக்கிட்டேன்டா. என்ன நைனா மூக்கு குத்தி இருக்கீங்க? நீ தானே சின்ன புள்ளையில குத்தி விட்ட. அது காதுல? நீ மட்டும் தலைய மாத்திக்கலாமா? நானும் மாத்திக்கிட்டேன். எப்படியோ குத்துன அடையாளம் இருந்தா சரி. ஏன்டா பாடிச்சா? என்னங்க நைனா நீங்க நடிச்சு புட்டு ஏன்டா பாடிச்சேன்னு கேக்குறீங்க? என்ன தைரியம் தான் எங்களை அடிச்சு பண்ணி? சாரா கடை கௌரி, ஏய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி எங்க வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு ஆம்பளைங்களை அடிப்ப? எங்க வீடியா சுத்தி பாருங்கயா. அப்பா படுறா படான்னு கடைசியில இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டே நீ. என்னங்க நைனா நீங்க தான் இது வரைக்கும் தனித்தனியா போய் படுத்தீங்க. இப்போ என்னையும் சேர்த்து கூட்டணி அமைச்சு இங்க கொண்டாந்து படுக்க வச்சு இவங்க குடும்பத்தையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களே நைனா. நான் அப்பவே நினைச்சேன். என்னடா? கதவுல நாமம் போட்டிருக்கும் போதே இது நம்ம விட இருக்காதுன்னு. நிறுத்துங்கயா. என்கிட்ட சாராயத்தை கடை வாங்கி குடிச்சிட்டு என்ன தைரியம் இருந்தா என் பக்கத்துல வந்து படுப்பீங்க. வாங்க எனக்கு உங்களுக்கு ஒரு வழி பண்றேன். என்ன சங்கு பிள்ளைங்க கலாட்டா? நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. நான் இங்க நிக்கிறேன். என் பார்வையே அப்படித்தான். என்ன விஷயம்? அதேதான். அதேதானா? அடிக்கிறீங்கன்னே தெரியல. அதேதான். அப்போ அதேதான். அதுவும் அதேதானா? சங்கு புள்ள இப்ப பாரு. இந்தம்மா கௌரி, சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும். இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அப்புறம் என்னையா கூட்டம் முடிஞ்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்கயா வீட்டுக்கு. ஏமா நாட்டாம சொல்றேன்ல போமா. ஹலோ ஜென்டில்மேன். என்னமா அது மெண்டல்மேன் யாரையோ கூப்பிடுறான்? ஆமாப்பா உங்களை தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னையா? வணக்கம் தர. ஐயோ கோட்டு கிட்ட போடுற பழக்கம் நமக்கு கிடையாதுங்க. கிராமத்துல கோட்டு போட்டுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போறோம்? என்னமா அது இங்கிலீஷ்ல ஏதோ கேக்குறாருல, நீ தான் படிச்சு போனாச்சு, அவுத்து விடு. What? We want to go to Madras. Can we get a cab here? Cab.
என்னங்க முதலாளி? என்னடா இது? ஒண்ணு இல்ல ராமு, இவர் என்னமோ இங்கிலீஷ்ல கேக்குறாரு. அது எனக்கே புரியல. பிளவுஸ் டு படிச்ச இவனுக்கும் புரியல. உனக்கு என்னத்த புரிய போகுது? What do you want, sir? We want to go to Madras. Can we get a cab here? Oh, I see. No chance for getting here. Then how to go to Madras? By bus only. Do one thing, if you go to main road, you can get a bus and go to Madras. Thank you. No man, sir. Thank you. Bye. Good morning. போயிட்டாங்க. Thank you. சரி. Thank you. Okay. Thank you all. சரி போ. Thank you. Bye. ராமு, நீயா? என் காதையை என்னால நம்ப முடியல. இங்கிலீஷ்ல இந்த போல கட்டுற. நான் பிஏ பாஸ் பண்ணிருக்கேன். எங்க அப்பா சாகும்போது துடுப்பு எடுத்து கையில கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லாம செத்துட்டாரு. படிச்சா முக்கியத்தான் பார்க்கணும்னு கட்டாயம் ஒண்ணு இல்லைங்களே. ரொம்ப கரெக்ட். நெத்தி அடி அடிச்சுட்டேன். ஆமா, ஏன் ராமு, அந்த வெள்ளக்காரன் என்னமோ கேட்டானே, பிளவுஸ் டூ படிச்ச என் பொண்ணு அந்த மொழி முடிச்சது, அப்படி என்னதான் கேட்டான்? இங்க டாக்ஸி கிடைக்குமான்னு கேட்டாங்க. அதுதான் அமெரிக்கன் ஸ்டைல்ல டாக்ஸிய கேப்னு சொல்றாங்க. ஓஹோ, அமெரிக்காவுல டாக்ஸி எல்லாம் கேப்னு தான் சொல்லுவாங்களா? என்னமா தகச்சு போய் நின்னுட்ட? இதுக்கு தான் யாரையும் குறைச்சு எடை போடக்கூடாதுங்கிறது. இப்ப புரிஞ்சுதா? Come on. நங்கியே, அழகு மங்கியே, தங்கள் அன்பான பணிவிடைக்கு என் நன்றி. ஐயோ, என்ன போய் பாக்குறீங்க? ஒரு கூலிக்காரோட காலத்தோடுமே வருத்தப்படுறீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தப்பா நடந்துக்கிட்டேன். இப்போ சரியா புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீ சுசீலாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, இப்படி முரட்டுத்தனமா சொல்லக்கூடாதுமா. நயமா சொல்லணும். நயமாவா? மாமா மாமா, பாக்கு மாத்தி பரிசம் போட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ சுசீலாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன சிரிப்பு, என்ன சிரிப்புன்னு கேக்குறேன். ஏய், அவர் என்ன லவ் பண்றாரா இல்லையான்னு கேளு. ஏய், அவர் என்ன லவ் பண்றாரா இல்லையான்னு கேளு. ஏய், சொல்லுப்பா, லவ் பண்றியா இல்லையா? இல்ல. ஏங்கற? ஏங்கற? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? என்ன ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல?
பொண்ணா பிறந்தா அடக்கம் வேணும், பூமியை பார்த்து நடக்கவும் வேணும், மற்றவர் பார்த்து மதிப்பும் தர வேணும். பொட்டும் பூவும் தினம் சூடிக்கொண்டா கண்ணுக்கு அழகாகும், மஞ்ச பூசி நீராடும் பொண்ணே வீட்டின் விளக்காகும். பொண்ணா பிறந்தா அடக்கவும் வேணும், பூமியை பார்த்து நடக்கவும் வேணும், மற்றவர் பார்த்து மதிப்பும் தர வேணும். கொடும்பூவும் தினம் சூடிக்கொண்டா கண்ணுக்கு அழகாகும், மஞ்ச பூசி நீராடும் பொண்ணே வீட்டின் விளக்காகும். மனுஷன் பாக்குற போது வெக்கப்படணும் பொண்ணு, வெக்கத்தை விட்டு ஏறிட்டு பார்த்து சிரிப்பவள் எல்லாம் மண்ணு. மனம் இல்லாத பூவுக்கு மதிப்பில்லையே, குணம் இல்லாத பொண்ணுக்கு சிறப்பில்லையே. நம்ம நாட்டு பண்பாட்ட நாமே மாத்தக்கூடாது, எந்த நாளும் நாம் பாதம் மாறி போகக்கூடாது. நாட்டு பழக்கத்தை இங்கே பின்பற்ற கூடாதம்மா, வேலைய விட்டு ஜீன்ஸுகள் போட்டு மினிக்கிடலாமோ சும்மா. நீ படிக்காத படிப்பெல்லாம் படிச்சாலுமே நல்ல பழக்கங்க இல்லாட்டா ஊர் தூற்றுமே. அம்மன் கோயில் தேர் போல இங்கே பொண்ணு இருக்கணும், இந்த ஊரே அடி உன்னை பார்த்து வாழ்த்து பாடணும். பொண்ணா பிறந்தா நடக்கவும் வேணும், பூமியை பார்த்து நடக்கவும் வேணும், மற்றவர் பார்த்து மதிப்பும் தர வேணும். பொட்டும் பூவும் தினம் சூடிக்கொண்டா கண்ணுக்கு அழகாகும், மஞ்ச பூசி நீராடும் பொண்ணு வீட்டின் விளக்காகும். தினம் சூடிக்கொண்டா கண்ணுக்கு அழகாகும், மஞ்ச பூசி நீராடும் பொண்ணே வீட்டின் விளக்காகும். ராமு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நிக்கிறிய உட்காரு. பரவாயில்ல முதலாளி. முதலாளியா? அப்படின்னா நம்மள இன்னும் நீ மாமனாரா ஏத்துக்கல போட்டிருக்கு. இந்த பாரு, இந்த வீட்டுக்கு நீ மாப்பிள்ளையா வர்றதுக்கு சம்மதம்னா இந்த சேர்ல உட்காரு. சுசீலா ஒன்னத்தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிற, நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிற. உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்தியே ஆகணும்னு நான் ஒத்த கால்ல நிக்கிறேன். இப்படி 3 பேர் நொண்டி பிடிச்சு ஆடுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இன்னைக்கு விஷயத்தை உடைச்சே ஆகணும். ராமு, என் பொண்ணை உனக்கு பிடிக்கலங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு, ஆனா அதை உங்ககிட்ட சொல்ல தயக்கமா இருக்கு. வேலைக்கார முதலாளி பொண்ணை கட்டிக்கிட்டா குடும்ப நேர்சீரா நடக்குமான்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் சரியா போயிடும். கட்டினவ காலுக்கு செருப்பா உழைப்பா. அதெல்லாம் நம்ம பொண்ணுங்க ரத்தத்துல ஊறி போன விஷயம்பா. புரியல? எனக்கு அந்த யோசனை கிடையாது. குடும்பத்துல இருக்க பொண்ணுங்க குத்துவிளக்குமா இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஆனா உங்க பொண்ணு டீப் லைட் மாதிரி கண்ணை பறிக்குது. ஓஹோ, என் பொண்ணு அப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாளா, அதை சொல்றியா? ஆமாங்க, ஒரு பொண்ணோட அழக கொண்ட மட்டும் தான் ரசிக்கணும், கண்டவளா ரசிக்க கூடாது. அட அதுக்கு என்ன கழுத, அந்த உடுப்பை கட்டி எறிஞ்சிட்டு புடவை கட்டிக்கணும் கட்டிக்க போறான் என் பொண்ணு. அதெல்லாம் சொல்லி செய்யறது இல்லைங்க, அது தானா வரணும். அப்படி வந்துட்டா மறுபேச்சு கேட்டமில்ல, உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
இப்ப என்ன சொல்ற? அரிசி ரொம்ப ருசியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூடாது, தலையில போடணும். ஏன் தலையில இல்ல, பொண்ணு மாப்பிள்ள தலையில. கெட்டி மேடம். மியாவ் மியாவ் நாய்க்குட்டி, வீட்டை சுத்தும் நாய்க்குட்டி, அதான் மனசு வெள்ளை கட்டி அவர் அழக. பாத்துக்காரன் அந்த பொண்ணு நைனா, கையில என்னடா வச்சிருக்க? கிருஷ்ண பரமாத்மா சக்கரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. யோ, என்ன எழுதிட்டு இருக்க? அவர் என்ன சிலப்பதிகாரமா எழுத போறாரு? நைனா, என்னங்க நைனா எழுதிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை நேரம் ஒண்ணு போட்டுருக்குன்னு எழுதுறேன்டா. ஏன்டா எழுற? இந்தியாவுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையே, இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையே. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 40 வருஷம் ஆச்சியா? கிடைச்சிருச்சா? விக்கிற உனக்கு தெரியுது, குடிக்கிற எங்களுக்கு தெரியலையே. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். யோ, சீக்கிரமா குடிச்சிட்டு போங்கயா, போலீஸ் கிலீஸ் வந்து தொலை போகுது. கௌரி, ஒரு கிளாஸ் சாராயம் ஊத்து. யோ, ஒருத்த உட்கார்ந்து இருக்கேன் தெரியல, அதுக்கெல்லாம் ஒரு இது வேணுங்கயா. எது? மரியாதை. அப்பனும் பிள்ளைய ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிக்கிறீங்க, அப்புறம் என்னடா மரியாதை வண்டி கிடக்கு? நைனா, உங்க அப்பாவை பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே, உங்க இதெல்லாம் காட்டுங்க. அவர் சொல்றது ஞானடா அப்பா. என்ன பத்தி யாராவது வாய திறந்தீங்க, சங்கல காலை வச்சு மிதிச்சிருவேன். என் பேரை சொல்ல உனக்கு என்ன தைரியம் வேணும்? கௌரி, இன்னொரு 100 கிலோ சாராயம் ஊத்து. எப்படி நம்ம சரி? அப்பா இங்க ஊத்திக்கிட்டு நான் உச்சா போயிட்டு வந்துடுறேன். இவரே உண்மையான பையன், எவ்வளவு ஒத்துமையா இருக்காரு பாத்தியா? கௌரி, இன்னொரு கிளாஸ் சாராயம் ஊத்து. இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு. என்னடா பண்ணிடுவேன்? யோ, தூக்கிட்டு போய் என் வீட்டுல விட்டுறியா? ஆசாரி, என்னங்க? இத மேல ஏறி எடுக்கிறதுக்குள்ளார கால்கையெல்லாம் சிராச்சிக்கிச்சியா? இத கொண்டு போய் நல்லா ரிப்பேர் பண்ணி கொண்டா. முதலாளி, இந்த ஓட்ட வண்டியோட உயர் விட புதுசா ஒண்ணு வாங்கிக்கலாமே. யோ, எடச்சம்புள்ளக்காரிக்கு தலைச்சம்புள்ளக்காரி மருத்துவம் பார்த்த மாதிரி எனக்கு புத்தி சொல்றியா? ஆசாரி, இந்த வண்டியில தான் நான் நடப்பழகனேன், என் பொண்ணும் நடப்பழகனா. எங்க பரம்பரையா வந்த வண்டியா இது? உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் சரிங்க, இத இப்ப ரிப்பேர் பண்ணி நடப்பழக போறது யாரு? காதை கொடு. என் பேர இதுக்கு என்ன காதை வந்து கத்துறீங்க? எனக்கு என்ன காதை கேட்காது. யாரா அவன் சுத்த சோனாவா இருக்கிறான்? மாப்பிள்ள வெளியில நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு, அவர் கேட்கட்டுமே தான் சத்த போட்டு சொல்றேன். என் மகன் இப்ப முழுகாம இருக்கிறா, 3 மாசம். மாமா, இத மறக்கிட்டாதான் 3. மாப்பிள்ள கரெக்டா மடக்கிட்டாரு. அப்பா வர்றாருல, சந்தோஷம். முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகம். எதுல? மாசத்துலயா? அட அது இல்லைங்க, எப்போ போற குழந்தைக்கு இப்ப எதுக்கு நட வேண்டி போட்டாங்க முந்தம். உனக்கு இப்ப சொன்னா தானடா அப்ப கொண்டு வருவேன். அள்ளி தந்து காலெடுத்து அடிமேல் அடி வைத்து சின்ன கல்ல நடக்கையில சித்திரங்கள் என்ன செய்யும்? பெரிய கோபிகிருஷ்ணன் நினைப்பா. போடா, போய் வேலையை பாடுறான். ஆமா, மாமா சொன்னது உண்மையா? இல்ல, போய். உண்மையா பொய்யான நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். என் சிங்க குட்டிடா.
முத்தம் கொடுத்தது போதும் பசங்க தூங்குடா. அப்பாடா முத்தம் கொடுத்து வாயில வலிச்சு போச்சு. எதுக்கு நீ 16 பிள்ளைய பார்த்தா? கல்யாணத்தன்னைக்கு நீங்களும் நானும் எங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினப்போ அவர் என்ன சொல்லி வாழ்த்தினாரா? 16 பெத்து பெருவாலும் வாழணும் வாழ்த்துனாங்க. பெரியவங்க பேச்சு மீறக்கூடாது. அதான் அவசரத்துல பிறந்த பாரு. சும்மா டேய். ஏய், ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்க கூடாதா? ஆமா, சிரிச்சா வயிறு குலுங்கும். வயிறு குலுங்குனா என் குழந்தைக்கு சிரமமா இருக்கும்ல. ஆமா, மாசம் 3 கூட ஆகல. அப்பாதான் சந்தோஷத்துல குதிக்கிறாருன்னா நீங்க அதுக்கு மேல குதிக்கிறீங்களே. ஏய் இந்தா, ஏய் சொல்ல கேளு. துரை ஒரு மாத்திரை விடுங்க. மாத்திரை இல்லைங்க, மாத்திரை. ஐயோ, இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஓ, கிக் வாட்டர். Yes. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். என்ன?